ஹாய் மீடியா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனோட நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இவங்க வந்து என்னுடைய ஒரு கியூட்டான லிட்டில் சிஸ்டர். நான் பார்த்து இப்போ வந்து ஒரு பெரிய ஹைட்ஸுக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு யங் அண்ட் ஹாப்பனிங் மதர். இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். குயிக்கா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ சொல்றேன். கண்ணக்குழி அழகி. ஹாய் ஃபரீனா. ஆக்சுவலி ஃபரீனா வந்து எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறமா வந்து கிச்சன் கலாட்டா மூலியமா அவங்க எல்லாருடைய மனசையும் வந்து கொள்ளையடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் சீரியல்லாம் நடிக்க மாட்டேன். இவ வந்து சீரியல்லாம் இல்ல, அது தப்பு இல்ல. நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு காலகட்டம் மாறும்போது ஃபார் த பெட்டர்மென்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம ஒரு சாய்ஸஸ் எடுப்போம். அது வந்து என்ன சொல்றது, எதுவுமே தப்பு கிடையாது. ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, மீடியாவுக்கு போனாலே கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ அப்புறம் ஆங்கரிங்லாம் பண்ணக்கூடாது, ஐயோ அப்புறம் சீரியல்லாம், அப்புறம் படம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேறவே விஆர் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான். நான் வந்து உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே எப்படி அப்படியே அந்த ஃப்ளோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த பியூட்டியா இருக்கட்டும், அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த ஹோஸ்டிங்கா இருக்கட்டும், அதையும் தாண்டி இப்ப ரீசெண்டா இந்த 300 ரூபாய் வச்சுலாம் ஒண்ணு பண்றீங்க. எப்படி எப்படி அதெல்லாம் எப்படி? ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் தான் எனக்கு பண்ண பிடிக்கும். ட்ரெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுங்கிறத விட என்னன்னா, எல்லாரும் பண்றாங்க, ஜஸ்ட் ஸ்டெப் அஹெட் அப்படி ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. மோஸ்ட்லி இந்த சோஷியல் மீடியாவை எல்லாரும் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அவங்கள வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்காக அப்படி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பும் கிடையாது. ஒரு ஆக்டருக்கு வந்து அது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா அவங்க லைம் லைட்ல இருந்தாதான், அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும். அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும், அவங்க பெருசாக முடியும். அதுல தப்பு இல்லை. பட் எனக்கு என்னன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் ஏதாவது பார்த்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு டேக்அவே, அவங்க லைஃப்க்கு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். எஸ்பெஷலி அது ஒரு எஜுகேட்டிவான விஷயங்களை வந்து கடத்தணும்னு ரொம்ப எஜுகேட்டிவா இருக்கு. என்னடா இப்படிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி. ஆனால் அது ரொம்ப டஃபா இல்லைல்ல, நம்ம தெரிஞ்சு அப்படி போயிட்டோம், அடடா இது என்ன அப்படின்னு யோசிக்கிறது தானே இருக்கு. கேள்விக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஆன்சர்லாம் தெரியுமா? இல்லை தெரியும், கூகுள் பண்ணி வச்சு? இல்லை தெரியும். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு, அதாவது இவங்க வந்து எப்படின்னா, நம்மலாம் வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் எழுதுவோம், காலேஜ் படிக்கும் போது எக்ஸாம் எழுதுவோம். இவங்க பிறந்ததுல இருந்து எக்ஸாம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. எப்ப கேட்டாலும் எக்ஸாம் எக்ஸாம். இப்பயும் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்படி என்னதான் எக்ஸாம்? என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து எது ஹை ஆகும், எந்த விஷயம் கேட்டா அப்படி ஹை ஆயிடுவீங்க? ரோலர் கோஸ்டர், யோகா, அப்புறம் ஷோ பண்ணா, அவ்வளவுதான். எனக்கு எப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் அப்படின்னு எக்ஸைட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு வினோதமான பிறவி நான் பார்த்ததே. எல்லாருமே வந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துச்சு, ஐயோ எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னு, ஐயோ ஹால் டிக்கெட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸாம் எழுதிருப்பீங்க உங்க வாழ்க்கை? எக்ஸாம் வந்து ஆக்சுவலி டில் +2 நம்ம ரெகுலர் ஸ்கூலிங் எக்ஸாம்ஸ். அது தவிர வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து காம்படிஷன்ஸ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா பாட்டு பாடுறதெல்லாம் அப்போ வந்து சரியா வராது. அது சம்பந்தமான காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று வந்தது. அது தட் இஸ் கால் நந்தலாலா சேவா சமிதின்னு சொல்லிட்டு, அது ஒரு 140 ஸ்கூல்ஸோ என்னமோ இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு புக்லெட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதை நீங்க வந்து படிச்சுட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதலாம்னு பார்த்தா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நானும் சரி போய் எழுதி முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு ஸ்கூல்ல பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரி பிரின்சிபல் மேம் இஸ் காலிங் யூ. சரி போனேன். அகிலாண்டேஸ்வரி காலிங் யூ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அகிலாண்டேஸ்வரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ மேட் அவர் ஸ்கூல் வெரி ப்ரௌட். எனக்கு ஒண்ணுமே புரியல. அது 1 மாசம் முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு. பட் ஐ ஸ்டில் ஹேவ் தட் மெமரி. அது என்னன்னா, அந்த புக்கே எப்போ தெரியுமா படிச்சேன், ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டு அந்த ஜன்னல் சீட்ல உட்காந்து, அன்னைக்கு காலியா அது சண்டே, அந்த ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் இந்த புக்கை ஃபுல்லா இப்ப படிச்சு மனப்பாடம் பண்ணி அங்க போய் எழுதி, சரி ஓகே இந்த பேரு கொடுத்துட்டோம் எழுதிடுவோம், ஏன்னா என்ட்ரன்ஸ் ஃபீலாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் போய் எழுதிட்டு வந்து இவங்க சொல்றாங்க, யூ காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாங்க.
ஓ வாவ் Out of எத்தனை 140 schools or 150 schools I don't remember but 100 தாண்டி தான் இருந்துச்சு. ஓகே நைஸ் அப்படின்னுட்டு நானும் தேங்க்யூ மேம் சொல்லிட்டு டுமாரோ டியூரிங் ப்ரேயர் வில் கிவ் யூ த ப்ரைஸ் அப்படின்னு. ஓகே அப்படின்னு. நான் ஸ்கூல் டைம்ல யூஸ் டு வெரி பியூனி. என் உடம்புல வெயிட்டா இருந்தது என் தலைமுடி மட்டும்தான். நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் விட விடன்னு. சரி ஓகே நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல்ல வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க, போயிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்குறேன். பார்த்தா இவ்வளோ பெரிய பாக்ஸ். ஓகே இப்படி கை நீட்டுன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் கொடுக்க முடியல கீழே. அப்புறம் தான் அது என்னன்னு தெரியுதுன்னா நான் சொன்னது இட் வாஸ் டியூரிங் 97 or 98 சம்திங். நான் 9th or 10th தெரியல அந்த பீரியட்ல வெயிட்டா இருந்தது. அப்போ வந்து வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்த்தா தான் தெரியுது தட் இஸ் an எமர்ஜென்சி லைட். அந்த 2 டியூப் லைட் வச்சு நடுவில் பல்ப் வரும்ல, அது அப்போதான் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ முன்னாடிலாம் அந்த பவர் கட் ஆனா அந்த எமர்ஜென்சி லைட் வாங்கி வீட்டில் வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு ஃபீல். எப்படி ஒரு கலர் டிவி புதுசா வந்தப்போ எப்படி இருந்தது, நிறைய காஸ்ட்லியான ஒரு காஸ்ட்லியான இது, ரொம்ப பணக்கார வீடு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறது. அதுலயும் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த சைட்ல பார்த்தா அது வந்து டேப் ரெக்கார்டர் யூ கேன் புட். அந்த டேப்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம். 3-in-1 மாதிரி. அதுல AM FMமும் இருக்கும். யூ கேன் டு ரெக்கார்டிங் ஆல்சோ. அந்த மாதிரி ஆப்ஷனோட ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னால தூக்கவே முடியல. அதுதான் நினைச்சேன் ஓகே அது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வந்து ஃபங்க்ஷன் வச்சு அங்க கூப்பிட்டு வேற சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணேன். இந்த மாதிரி உலகத்துல எங்க எக்ஸாம் எழுதுறேன் லைட்ட வாங்கினேன்டா அப்படின்ட்டு எக்ஸாமா எழுத. அப்ப வாங்கின லைட் தான் இன்னும் லைட். அப்பா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க பல கோடி எக்ஸாம்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. பட் நிறைய எனக்கு வந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணி நான் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். சரி எக்ஸாம் படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, அப்புறம் ஷூட்டிங்கும் வருவீங்க. ஆமா எப்படி மெயின்டைன் பண்ண? மனம் இருந்தால் மார்க்கும் உண்டு, மார்க்கும் உண்டு, ஷூட்டும் உண்டு, டயலாகும் ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணுவீங்க, எக்ஸாமும் மனப்பாடம். அது இல்ல 500 433 வாங்க முடியுமா? வேற மாதிரி. ஐயோ நான் வேற क्वेश्चन ஆன்சர் செக்ஷன் வேற வந்து மாட்டிக்கிட்டேனே உங்ககிட்ட. சரி எங்க 300 ரூபாய் எங்க? ஓகே இத நான் கையில வச்சுக்கிட்டா 2 3 ஆக்சுவலி என்னன்னா நான் இன்னைக்கு ஒரு புது ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். யூசுவலி வந்து ஒரு இமேஜ் ரவுண்ட் நான் வந்து கேட்பேன், அது கரெக்டா சொன்னா 100 rupees. ஓகே ஃபார் ஈச் क्वेश्चन 100 rupees. எனக்கு மட்டும் 200 நோ அதுல வந்து ஒரு ப்ரௌனி பாயிண்ட் நான் கொடுப்பேன். 50 rupees ஜிபே பண்ணுவேன். ஓகே அதுக்கு அந்த அந்த கேள்வியில வந்து இன்னொரு சப் क्वेश्चन ஒன்னு இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணேன்னா 50 rupees ஜிபே. ஓகே ஓகே டன். சோ கம் ஆன். இன்னைக்கு வந்து நம்ம கூட 3 questions 30 seconds வித் அகிலா விளையாடுறதுக்கு கண்ணக்குழி அழகி ஃபரினா வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் question to you. அந்த ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் பாத்திருக்கேன். பாத்துட்டீங்களா? ஃபுல் ஃபார்ம் பிக்சர் பிரது ஜிகே எல்லாம் கேப்பீங்க. 3 क्वेश्चन, just 3 question. For each question you can take 10 seconds to think and answer. Okay, so first question என்னன்னா full form of KFC. KFC நல்ல சாப்பிடுவோம்ல, Kentucky Fried Chicken. எனக்கு நீங்க ஈஸியா கேட்டீங்க. Thank you. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா? ஆமா. அந்த அந்த Kentucky Fried Chicken ஹிஸ்டரி தெரியுமா? அது தெரியும். அந்த தாத்தா 60 வயசுல வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே அந்த ஃப்ரைடு சிக்கன் எப்படி உருவாச்சு அப்படின்றது அதான் வீடு வீடா போய் வித்தாரு. யாருமே ஆக்சுவலி ஒரு கிரேட் டிப்ரெஷன் டைம்ல வந்து வறுமையில இருக்கும்போது ஏதாவது சிம்பிளாவும் ஈஸியாவும் ஒரு ரெசிபி பண்ணணும் போது ரோட் சைட்ல உட்காந்து ரெடி பண்ண ரெசிபி அது. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி இன்டர்நேஷனல் ரெசிபியா இப்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். KFC சிக்கன் அப்படினாலே அது ஒரு செம்ம ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது செம்ம டேஸ்டி இல்ல நமக்கு. அதுல எஸ்பெஷலி இந்த பாப்கார்ன் சிக்கன் வந்து யாரெல்லாம் வந்து ஃபேனா இருக்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே. ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே செகண்ட் क्वेश्चन. நம்ம பிறந்ததுல இருந்து ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய நம்ம பாடி பார்ட் எது? நம்ம பாடி பார்ட் ஒரே சைஸ் ஓட்டையா? இல்ல வெயிட் பண்ணுங்க. ஐஸ். நிச்சயமா நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளோட ஐஸ் மட்டும் தான் ஒரே சைஸ்ல இருக்கும். எப்படி? அதான் ஃப்ளூக்ல சொன்னதுனால இல்ல ஐஸ் வந்து குழந்தையா இருக்கும்போது அதே சைஸா தான் நமக்கு இருக்கும். அது வளராது. அது சுத்தி இருக்கிற நம்மளுடைய ஐலிட்ஸ் இது எல்லாமே தான் ஷேப் மாறுமே தவிர ஐஸோடைய சைஸ் வந்து அதே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கார்னியாக்குள்ள பார்த்தோம்னா அதுக்குள்ள மட்டும் பிளட் ஃப்ளோவே கிடையாது இது வரைக்கும். ஸோ ஐ இஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் அவர் பாடி.
ஃபேண்டாஸ்டிக். கொடுங்க 200 ரூபாய் எடுங்க. குரூப்ல ஓகே, இப்போ இது வரைக்கும் 2 क्वेश्चनக்கு கரெக்ட்டா பதில் சொல்லியாச்சு. இப்போ 3rd क्वेश्चन பார்க்கலாம். கொடுங்க. அது கொடுக்கல. காசுல கரெக்டா இருக்காங்கப்பா. அடுத்தது வந்து ஒரு இமேஜ் ராம். இந்த இமேஜ் இருக்க செலிபிரிட்டி ஐடென்டிஃபை பண்ண 100 rupees. இன்னொரு சப் क्वेश्चन ஆன்சர் பண்ண brownie point. brownie point 50 rupees. ஓகே. ஐடென்டிஃபை திஸ் செலிபிரிட்டி. கட்டுங்க. இவங்க வந்து இந்த நிலே இருப்பதென்ன கண்ணீலமானே அதுல வருவாங்க. பானுமதி. எஸ், பானுமதி ராமகிருஷ்ணா. வாவ், வண்டர்ஃபுல். இது வரைக்கும் 3 questions 30 secondsல ஒருத்தர் தான் 3 out of 3 சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை சரி, ஓகே. brownie point question என்னன்னா இவங்கள பத்தி அது இவங்கள பத்தி தான். ஓகே. brownie point question என்னன்னா இவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. இவங்க வந்து என்னன்னா தமிழ் சினிமால, இந்தியன் சினிமால, ஈவன் வேர்ல்டு சினிமா கூட சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் கிடையாது. அவங்களுக்கு இருக்க ஒரு பட்ட பேர். பட்ட பேர்னா இந்த புன்னகை அரசி ஸ்னேகா அது வந்து அவங்க அழக வர்ணிச்சு, இது வந்து இவங்க டேலண்ட வர்ணிச்சு. ஆட்டநாயகி. ஆட்டநாயகி. நடிகை. பிரமாத நடிகை பானுமதி. தெரியலையே. அஷ்டாவதானி. அஷ்டாவதானி பானுமதியா? அப்படின்னா அஷ்ட மீன்ஸ் 8. 8 கிராஃப்ட்ஸ் வந்து 8 கிராஃப்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கை வந்த கலைகள். ஆமா. இவங்க வந்து உனக்கு என்னவா தெரியும் இவங்கள? இவங்க வந்து அதான் நடிப்பாங்க, பாடுவாங்க. அந்த பாட்டு இவங்க பாடியிருக்காங்க இல்லையா? அது தாண்டி இவங்க வந்து ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் காலேஜ்ல வந்து அவங்க பிரின்சிபலா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இளையராஜா அவர்களே வந்து இவங்க கிட்ட வந்து ரொம்ப பயபக்தியா பணிஞ்சு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய இசை ஞானம். ஸோ அந்த காலத்து டிஆர் மாதிரி இவங்க லேடி டிஆர் எல்லாம் விட இவங்க அதை விட ஆமா அவங்கள விட இவங்க அதுவும் அந்த டைம்லயே நம்மளுடைய ஃபார்மர் சிஎம் எம்ஜிஆர் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் கூடக்கூடிய ஒரே ஆள் இவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கெத்து. ஆக்சுவலா இவங்க ஆக்டிங்லயே ஒரு டைனமிக் ஸ்டைல் இருக்கும். ஆக்டிங் நான் பார்த்திருக்கேன் அந்த படம்லாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய டேலண்ட்டு. ஸோ ஒரு விமென் அப்படின்னா ஒரு சினிமால நடிக்க வரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சென்சுவாலிட்டி, பியூட்டியை மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம ஸ்கில்லையும் டெவலப் பண்ணால், இந்த ஆம்பளைங்க கிட்ட எங்களுக்கு இடம் கொடுங்க, எங்களுக்கு இதை கொடுங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்ற எந்த ஒரு டிமாண்டையும் வைக்க தேவையில்லை, எந்த கொஸ்டினையும் ரேஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பி ஸ்கில்டு. யுவர் ஆனர் அண்ட் ரிவார்ட் வில் பி யுவர்ஸ். யாராலையும் தடுக்க முடியாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆமா, ஷீ இஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஆமா, ஏன்னா இவங்களுடைய பரணி ஸ்டுடியோஸ் இருக்கு, பரணி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இவங்களோடது வடபழனியில. ஸோ அதெல்லாமே ஆமா. ஸோ அதெல்லாமே வந்து இவங்களோடது தான். So it's that beauty, external beautyங்கிறது it diminishes with age, but your skill and your knowledge that will grow with your age, அதுதான் வந்து பெரிய asset. ஸோ இது பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அதுதான் ஒரு ஆக்சுவலா நீங்க உங்ககிட்ட உட்காந்து பேசினீங்க கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் நான் சம்பாதிச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. உண்மையா நீங்க அத்தனை எக்ஸாம் எழுதி வேற லெவல்ல நாலேஜ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து படிக்கிறதோ இல்லை எக்ஸாம் எழுதுறதோ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எஜுகேஷன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு நினைக்கிறாங்க. அதை மீறி நம்ம வந்து நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்றோம், அதை அடுத்தவங்களுக்கு டிசிமினேட் பண்றோம், இம்பார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதோடைய பர்பஸா இருக்கணும். நம்ம வந்து சம்பாதிக்கிறது நம்ம we are just taking from the society. what are we giving back? எதுவுமே இல்லையே. இந்த சொசைட்டில தான் நாளைக்கு நம்மளோட ஜெனரேஷன்ஸும் வரப்போகுது. இஃப் வி டோன்ட் டூ சம்திங் பர்பஸ்ஃபுல், அப்போ என்ன இருக்கு? கரெக்டா சொன்னீங்க. நான் சம்பாதிச்ச 300 ரூபாயை இப்போ என்ன பண்ணுவேன் கொடுக்குறேன். இந்த நாலேஜ கொடுத்த உங்களுக்காக அந்த 100 ரூபாயை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். 200 ரூபாயில நம்ம கேஎஃப்சி ஆர்டர் பண்றோம். சூப்பர், உண்மையா நல்லா இருக்கு. கீப் க்ரோயிங். உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்களே ஒரு இன்ஸ்பைரிங் ஃபீமேலா இருக்கீங்க. Thank you so much. Thank you for என்ன சொல்றது, முன் வந்து கேட்டு ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிகே கொஸ்டின், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் ஐயோ அப்படியே தெரிச்சு ஓடி கண்ணுல வந்து அப்படியே மிரட்சி பயம் தெரியும் ஓடி போயிடுவாங்க 10 ரூம் தள்ளி.
நானே கேட்டனோடனே அவங்க ஒரு கொஸ்டின் கூட லீக் அவுட் பண்ணல. அவங்க வந்து இல்ல இல்ல நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம் அப்படின்னு இது எதுவுமே வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது. ஆமாங்க. இவங்களுடைய உண்மையான டேலண்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அம்மாவா இருக்கிறதுனால பொறுப்பா நம்ம வந்து அறிவு வளர்த்தாதான் நம்ம புள்ளைய வந்து ஒழுங்கா வளர்க்க முடியும். ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நானும் MBA வரையும் படிச்சிருக்கேன். நானும் வந்து கோல்டு மெடலிஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கோல்டு 5th ரேங்க் யூனிவர்சிட்டி 5th ரேங்க். ஆனா உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல, 5th ரேங்க் கோல்டு மெடலிஸ்ட். First rank, 5th rank, that doesn't matter how much you have taken and how much you are applying on your life. அதுதான் important. That is being literate is different. Being educated is different. நம்ம வந்து we should travel being educated. அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். Okay மக்களே, thank you. கேசிக்கு போறோம். Bye. Yes, see you all again in another interesting, informative video which will contribute to your life and lifestyle. Bye bye. Until then, signing out with loads of love from Farina and Akila.